சமத்துவ தலைவருடைய ஓராண்டு 5ஆம் தேதி அவருடைய இந்த உலகத்தை விட்டு மறைந்த இந்த ஓராண்டிலே சென்னையிலே மிகப்பெரிய ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்தினோம். அது ஆதிக்க எதிர்ப்பு நாள் என்று தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் ஆதிக்க நபர்களால் ஒடுக்கப்பட்ட தலைவர் ஒருவர் பெரிய தலைவராக வளர்ந்து விட்டார் என்பதற்காக அவர் ஆதிக்கத்தை ஒடுக்குகின்ற சக்திகள், ஆதிக்கத்தை அவருடைய வளராமல் தடுத்த சக்திகள், ஆதிக்க சக்திகளுக்கு எதிர்ப்பாக ஆதிக்க எதிர்ப்பு நாள் அங்கு அனுசரித்தோம். அதன் அடிப்படையிலே அங்கு தலைவருடைய திருவுருவ படம் சிலையாக திறக்கப்பட்டது. அதன் பிறகு சட்டக்கல்லூரி ஆம்ஸ்ட்ராங் ஆர்ட்ஸ்டோரி அகாடமி ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையிலும் சட்டம் உள்பட அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியை துவங்கினோம். அது மட்டுமல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வெப்சைட்டை அன்றே துவங்கினோம். அன்று 7ஆம் தேதி 5ஆம் தேதியே இங்கு வந்து அனுசரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சிக்காரர்கள் பலர் வற்புறுத்திய போதிலும் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் எந்த ஒரு விஷயத்தையும் இங்கு வளர வைக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் 5ஆம் தேதி சென்னையிலும் 7ஆம் தேதி இங்கே வந்து வெறும் நிர்வாகிகளோடு மட்டும் வந்து எங்களுடைய அந்த அஞ்சலியை செலுத்துகின்றோம் என்று நாங்கள் சொன்ன அதன் அடிப்படையில் எங்களுடைய கருத்தியல் ரீதியாக 7ஆம் தேதி மட்டும்தான் அண்ணன் அங்கிருந்து சென்னையிலிருந்து இங்கு உடல் அடக்கம் செய்யப்பட்டது. 5ஆம் தேதி உயிர் பிரிந்தது சென்னையிலே தான். அந்த சென்னையிலே நாங்கள் 5ஆம் தேதி நடத்தினோம். 7ஆம் தேதி இங்கே வந்து இன்று இந்த அஞ்சலியை அனுசரித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நேற்று முன்தினம் இங்கு தொடங்கப்பட்ட கட்சி தமிழ் மாநில கட்சி பிஎஸ்பி என்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது சட்டவிரோதமான கட்சி. அது மட்டுமல்லாமல் ஒரு தேசிய கட்சிக்கு உடைய பெயர் முழுதாக எங்கு வந்தாலும் சட்டத்தாலும் தேர்தல் ஆணையத்தாலும் எங்குமே ஏற்றுக்கொள்ளப்படாது. 17 ஆண்டு காலமாக அண்ணன் கட்டி காத்த திராவிட மாடலுக்கு எதிராக ஜெய்பி மாடலை உருவாக்கினார். யார் அந்த 17 ஆண்டு காலமாக கூடியிருந்து எங்களை கலைஞரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அதே எம்எல்ஏ இங்கே உடனிருந்து அந்த கட்சியை துவங்குவதற்கு, அதாவது இந்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு எதிராக ஒரு கட்சியை துவங்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருந்து இதை துவங்கி இருக்கின்றது. இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பி டீம். வீட்டில் உள்ள பெண்களை மிரட்டி அண்ணனுடைய கருத்தியலை சிதைக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் உண்மைகள் வெளிப்படும். அப்படி இருக்கும்போது அண்ணனுடைய கருத்தியல் அவரை மாய்த்து விட்டால் அதை உலகம் முழுவதும் அந்த பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் வளரவிடாத செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுபோல் 100 மடங்கு வெளியே வரும். இந்த வருகின்ற தேர்தலிலே பகுஜன் சமாஜ் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டியிடுவோம். அப்படி இந்த தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி யார் என்று தெரியும். அடுத்த தேர்தலிலே பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும். அடுத்த ஆண்டுகளிலே நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம். எங்களுடைய அண்ணனுடைய கொள்கை அந்த முதலமைச்சர் அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்வதுதானே ஒழிய முதலமைச்சரை அகற்றுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் என்பது நாங்கள் ஆட்சியாளராக மாறுவது, அதிகாரத்தை செலுத்தி இந்த மக்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், அரசியல் அதிகாரம் வேண்டும், இந்தியாவை ஆள்வதே இறுதி லட்சியம் என்ற எங்களுடைய கொள்கையின் அடிப்படையிலே எங்களுடைய இந்த நகர்வு இருக்கும். பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு ரோலை இங்கே பிளே செய்யும். அடுத்த வர தேர்தல்களிலே பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய கணிசமான வாக்குகளை காண்பிப்போம். அண்ணனுடைய கொள்கை அவருடைய இரத்தத்தை சிந்தி இந்த இடத்திலே அவர் இந்த கட்சியை வளர்த்திருக்கின்றார். அவருடைய இரத்தத்துடைய தியாகம் என்றுமே வீண் போகாத மாதிரி பார்த்து கொள்வோம். கைவர்களாக இருந்து கொண்டு அண்ணனுடைய கொள்கைகளை வெட்டி சாய்த்தவர்களுக்கு ஈடாக இங்கு அண்ணனுடைய கொள்கைகளை புதைத்து அண்ணனுடைய கட்சி விரோத நடவடிக்கை, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி விரோதமாக என்றுமே அவர் எந்தவித காரியத்தை செய்ததில்லை. அவர் மரணிக்கும் வரை அவருடைய உடலிலே, அதாவது ஆர்ம்ஸ்லே பார்த்தீர்கள் என்றால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சிம்பல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சன்மானமிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய கொள்கை கொண்ட ஒரு கொள்கை வீரனுடைய கொள்கையை அவருடைய நினைவிலேயே இங்கு சாய்க்க முற்பட்டிருக்கின்றார்கள். அது நடக்காது. அதை நாங்கள் நடக்க விட மாட்டோம். எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி சிறந்த முறையில் செயல்பட்டு அடுத்த தேர்தலிலே எங்களுடைய உரிய இடத்தை நாங்கள் காண்பிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம்.